பெந்தகோஸ்து நாளிலே இறங்கினவர். பெந்தகோஸ்து நாட்களிலே பரிசுத்தமுள்ள ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கினீர். உமக்கு எல்லா மகிமை உண்டாக எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் கூட உங்க சமூகத்தில் தாகத்தோடு விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதிங்க. ஆவியானவரே, உங்களுடைய வல்லமையை குறித்து உங்க பிரசன்னத்தை குறித்து பெந்தகோஸ்து நாளிலே எப்படி இறங்கினீர், அளவில்லாமல் ஊற்றினீர். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை தகப்பனே இன்றைக்கு நினைவு கூறும்படி செய்தீர். பேசுங்க, வழி நடத்துங்க, வெளிப்படுத்துங்க. எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் உண்டாவதாக. இயேசு நாம ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பெந்தகோஸ்து திருநாள் அல்லது பெந்தகோஸ்து பண்டிகை ஞாயிறு என்று உலக ரீதியிலே இந்த நாளை நினைவு கூறும்படி நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே பெந்தகோஸ்து நாளிலே எப்படி ஆவியானவர் இறங்கினார், எதற்காக இறங்கினார், ஊற்றப்பட்டார், அந்த காரியங்களை குறித்து அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம் வாசிக்க நாம் பார்க்கலாம். கர்த்தர் சொன்னபடியே அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 4 சொல்லுகிறபடியே அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். வசனம் 8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் வெள்ளம் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதாக கர்த்தர் இந்த வசனத்திலே வார்த்தையில எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் முதலாக எல்லார் மேலும் ஊற்றப்பட்ட ஒரு நாள் அது. எல்லார் மேலும் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கும் பொழுது சில இடங்களிலே சில ஜனங்கள் மத்தியில கர்த்தர் யார் மேல ஆவியானவரை இறக்கும்படி விரும்புகிறாரோ அவர் மூலமாக ஏதாவது பேசும்படி ஆவியானவர் இறங்குவார். தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார், ஆசாரியர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அதே வேளையிலே கர்த்தர் யாரை அபிஷேகப்படுத்த விரும்புகிறாரோ, யார் மூலமாக பேச விரும்புகிறாரோ அப்படியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவர்கள் மூலமாய் பேசுவார். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு பிறகு நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் இந்த பெந்தகோஸ்து திருநாளிலே எல்லார் மேலும் இறங்கினார், எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றினார், எல்லார் மேலும் நிரப்பப்பட்டது, எல்லாரும் தேவனுடைய வல்லமையினால் எழுப்பினார்கள். ஆகவே அருமையானவர்களே, இந்த ஆவியானவர் நிறைவேறியதற்கு, இந்த ஆவியானவர் எதற்காக நமக்காக கொடுக்கப்பட்டால் இறங்கினார் என்ற வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் சொன்னாரு. வேதத்தில் வாசிக்கும் பொழுது அதே அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருக்கும்படி ஆண்டவர் சொன்னார், காத்திருங்கள் ஆண்டவர் சொன்னார். முதல்ல எங்கே போயிடாதீங்க, எதுவும் செய்யாதீங்க, ஆவியானவர் வரும் மட்டும் எனக்காக காத்திருங்க. ஆவியானவர் வந்த பிறகு ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்று என்பதாக ஆண்டவர் சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படி அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த நாளிலே நாம் வாசிக்கிறோம், அப்போ 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு ஆவியானவர் இறங்கினார், ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சீஷர்கள் இறங்கினார். முதலாவது கர்த்தர் சீஷர்கள் இறங்க வேண்டிய காரணம் என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவராக இருக்கிறவர். அவர் வரும்பொழுது, இறங்கும் பொழுது, நிரப்பும் பொழுது மாத்திரமே அங்கே விடுதலை பார்க்க முடியும். பாருங்க, எல்லா சீஷர்கள் இயேசுக்கு சிலுவைக்கு காட்டி கொடுக்க வேற வேலையில காட்டி கொடுக்கப்பட்ட இந்த நாளில எல்லாரும் ஓடிட்டாங்க.
எல்லாரும் பழைய வேலைக்கே போயிட்டாங்க. இவ்வளவு நாளா இயேசு நம்ம கூட இருந்தாரு, நம்ம கூட 3.5 வருஷமா இருந்தாரு. அவர் கூட நாம இருந்தோம், ஊழியர்களை செய்தோம், பெரிய பெரிய காரியங்களை செய்தோம். நல்ல அனுபவம் அவங்களுக்கு இருக்கு, எல்லாரும் அவங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவானவர் செய்த எல்லா அற்புதங்களும் அவர் அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து ஊழியர் செய்தார்கள். இவர்களும் சேர்ந்து எல்லா அற்புதங்களை செய்தார்கள். இயேசுவானவர் பயன்படுத்தினார். சீஷர்கள் அப்படியாக பயன்படுத்தப்பட்டார்கள். எல்லா அனுபவமும் ஞானமும் இருந்தது. ஆனாலும் இயேசுக்கு பிறகு அவங்களுக்கு தொடர்ந்து வேலையை செய்ய முடியல. பயம் வந்துருச்சு, வழி தெரியல, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. எல்லாம் பயந்து ஓடினாங்க, ஓடி ஒளிஞ்சாங்க. மறுதளிச்சா காட்டி கொடுக்கப்பட்டார் ஆண்டவர். எல்லா வேலையும் அவர் செய்தார். ஆனால் சீஷர்களோ அவரை விட்டு எல்லாம் ஓடினார்கள், ஓடி ஒளிந்தார்கள், மறுதளித்தார்கள், சபித்தார்கள். இயேசு யாருன்னே தெரியாது சொன்னாங்க. அப்படியாக எல்லாரும் ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இயேசுக்கு தெரியும், அவர்கள் ஒரு துணை இல்லாம, ஒரு ஆதரவு இல்லாம மறுபடியும் கர்த்தருக்காக ஜீவிக்க முடியாது என்று அறிந்துதான் அன்றைக்கு ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கினார். இன்றைக்கும் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். வெறும் அனுபவத்தை வைத்துக் கொண்டு ஊழியர் செய்ய முடியாது. வேத ஞானத்தை வைத்துக் கொண்டு ஊழியர் செய்ய முடியாது. அதை அறிந்தது ஆண்டவர், எங்கேயும் போவாதீங்க, நான் சொல்லும் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இறங்கும் மட்டும் உங்களை அபிஷேகம் செய்ய மட்டும் காத்திருங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அருமையானவர்களே, இது ஆண்டவருடைய திட்டம். ஆவியானவர் வந்தால்தான் ஊழியம் நடக்கும், ஊழியர்கள் செய்ய முடியும், தேவ பலன் உண்டாகும். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அவர் வந்தால்தான் அந்த பலன் உண்டாகும், தேவ பலன் கிடைக்கும். அதை அறிந்துதான் இயேசுவானவர் காத்திருக்க எங்கேயும் போகாது என்று சொன்னார். அருமையானவர்களே, எல்லா அனுபவமும் ஞானமும் எல்லாம் தெரிந்து கூட ஊழியர்களை தொடர்ந்து செய்ய முடியல. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற கர்த்தருடைய ஊழியர் செய்கிற எத்தனை பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். ஏன் கர்த்தரை விட்டு பின்வாங்க போக வேண்டிய சூழ்நிலை என்ன? ஏன் ஊழியர்கள் தொடர்ந்து செய்ய முடியல? ஏன் கர்த்தருக்காக வாழ முடியல? உங்கள் வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆவியானுடைய ஒத்தாசை உதவி இருக்குமே என்றால், கர்த்தருடைய வழிநடத்துதல் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுமே என்றால், நிச்சயம் யாரா இருந்தாலும் கர்த்தருக்காக வாழ முடியும், கர்த்தருக்காக ஊழியர்களை செய்ய முடியும், கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்க முடியும். ஆவியானவர் அதற்காகவே ஊற்றப்பட்டார். சீஷர்கள் அந்த அனுபவம் இல்லாதனால எல்லாரும் ஓடி ஒழிச்சாங்க, பயந்தாங்க, நடுங்கிட்டாங்க. நாங்களும் செத்துருமோ என்று எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தார்கள். அதே நிலைமைதான் இன்றைக்கு ஆவியானுடைய உதவி ஒத்தாசை இல்லாத நிலைமையில எந்த ஊழியர்களை செய்தாலும், என்ன திட்டம் போட்டு எப்படியா சபையை கட்ட முயற்சிகள் எடுத்தாலும் கடைசியில பார்க்கிறோம், அங்கே ஒன்றும் ஒரு வளர்ச்சி இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. காரணம், உலக ஞானம், உலக அறிவை வைத்துக் கொண்டு சீஷர்களை போல நல்ல அனுபவத்தை வைத்துக் கொண்டு கர்த்தருக்காக வாழ முடியாது, ஊழியர்களை செய்யவும் முடியாது. அதை அறிந்த ஆண்டவர் இந்த உலக ஞானமோ, உலக அனுபவமோ, உலக படிப்போ அல்லது உலகத்திற்கு வருகிற வேத அறிவை வைத்துக் கொண்டு இந்த கர்த்தருக்காக வாழ முடியாது, ஜீவிக்க முடியாது, ஊழியர்களை செய்ய முடியாது என்று அறிந்து ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன ஆவியானவர் வரும் மட்டும் காத்திருங்க, அவர் வரும் மட்டும் நீங்க வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போகாதீங்க. அதுக்கு பிறகு நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் இறங்கினார், ஆவியானவர் ஊற்றப்பட்டார். சரி, ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு நடந்த ரெண்டு காரியங்களை, அநேக சம்பவங்கள் உண்டு, நேரம் பத்தாது. ரெண்டு காரியங்களை நாம் சுருக்கமாய் நாம் தியானித்து விட்டு நாம் ஜெபித்து நாம் முடிப்போமாக. ஆவியானவர் இறங்கின பிறகு ஆவியானவர் செய்த முதல் காரியம் என்ன? அப்போது 2ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். கொஞ்சம்
யோசித்து பார்க்கும் பொழுது இந்த பேதுரு யாரு? ஆண்டவரை மறுதளித்தவன். கடைசியில் ஆண்டவர் யாருன்னே தெரியாது, சபித்தவன். ஆண்டவர் விட்டு ஓடுற மனுஷன். இந்த ஊழியமே வேண்டாம், இயேசு கிட்ட நின்னாலே உயிர் போயிருந்து பயந்தவன். இப்ப எங்க நடந்த மழை வந்துச்சு? எங்க நடந்த வைராக்கியம் வந்துச்சு? எப்படி விசுவாசம் உண்டானது? இதே பேதுரு சபித்தான், மறுதளித்தான். ஆனா அதே பேதுரு இயேசுக்கு பிறகு முதலாவதாக எழும்பி நின்று உரத்த சத்தமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் நமக்கு ஒரு புது பலத்தை கொடுக்கிறவர், விசுவாசத்தை கொடுக்கிறவர், வைராக்கியத்தை தருகிறவர். கர்த்தருக்காக வாழ வேண்டுமே, ஊழியர்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டி எழுப்புகிறவர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர். ஆக ஆவியானவர் பேதுருக்குள்ளாய் இறங்கினார். இப்ப பேதுரு பேசல, நல்லா கவனிங்க, பேதுரு பேசல, ஆவியானவர் பேதுருவை பயன்படுத்துகிறார். ஆவியானவர் பேதுருவை அவருடைய ஊழியர்களுக்காக பயன்படுத்த ஆரம்பித்தார். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், பேதுரு எழும்பி நின்று தேவனுடைய ஆவியானவரை நிரப்பப்பட்டவனாக அவன் இப்ப பிரசங்கம் பண்றான். யார் இந்த பேதுரு? நல்ல அனுபவம் இருந்தது, இயேசுவோடு கூட வாழ்ந்தவன். அதே பேதுரு கர்த்தரை விட்டு ஓடினவன், மறுதளிச்சவன், சபிச்சவன். இப்ப எங்கிருந்து அந்த பலம் வந்தது? எங்கிருந்து அந்த வேகம் வந்தது? ஆவியானவர். ஆவியானவர் வந்தார், இறங்கினார், அவன் வாழ்க்கை தலைகளே மாறியது. அதே பேதுருதான் இப்ப கர்த்தருக்காக வாழ அர்ப்பணித்து உரத்த சத்தமாய் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். திரளான ஜனங்கள் அவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்ட பிறகு முடிவில் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க தெரியுங்களா? வாசிக்கும் பொழுது அதே அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 37 வாசிக்கும் பொழுது இப்ப பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க? இதை அவர்கள் கேட்ட பொழுது இதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இப்ப அவங்க முடிவெடுக்கிறாங்க. பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட பிறகு பைபிள் வாசிக்கிறோம், இதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. நல்லா கவனிங்க, பேதுரு பேசல, ஆவியானவர் பேசுகிறார். அதற்காக ஆவியானவர் இறங்கினார், ஊற்றப்பட்டார். அந்த பெந்தெகோஸ்து நாளிலே ஆவியானவர் எல்லார் மேலும் நிரப்பினார். பேதுரு பேசுறப்ப ஆவியானவர் பேசுகிறார், மாற்றம் வருகிறது, எழுப்புதல் உண்டாகுது. ஆவியானவர் பேசுகிறார், இதயத்தில் குத்தப்பட்டவர்களை அவர்கள் மாற்றம் அடைகிறார்கள். காரணம் பேதுருடைய சத்தம் இல்ல, பேதுருடைய வார்த்தை இல்ல, பேதுருடைய பிரசங்கம் அல்ல. கர்த்தர் பேதுருவை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். பேதுரு பேசுகிறார், ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆக அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க? இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு. கிறிஸ்தவர்களே, அதற்காக தான் ஆவியானவர் பூமியிலே மனுஷனாய் இறங்கினார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியானவர் நமக்குள் வந்து அவர் நம்மை பயன்படுத்தும் பொழுது மாத்திரமே அந்த மாற்றங்கள் வரும். ஆவியானவர் பேசணும், ஆவியானவர் காரியங்களை வெளிப்படுத்தணும், ஆவியானவர் கற்றுக் கொடுக்கணும். ஆவியானவர் தெரியும் ஜனங்களுடைய என்ன பிரச்சனை, அவருடைய உள்ளத்து ஆழங்களுக்கு ரகசியங்கள், அவருடைய உபத்திரவங்கள், அவருடைய கண்ணீர், அவருடைய வேதனை எல்லாமே கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். ஆவியானவர் அறிந்து வைத்திருக்கிறார். பேதுருக்கு தெரியாது, ஊழி செய்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா ஆவியானவருக்கு தெரியும். ஆகவே ஆவியானவர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறாரோ, என்ன பேச விரும்புகிறாரோ, என்ன கற்றுக் கொடுக்க சொல்றாரோ அதை மாத்திரம் ஆவியானவர் உதவியோடு ஒத்தாசையோடு அவருடைய வல்லமையை நிரம்பி வெளிப்படும் பொழுது, பேசும் பொழுது மாத்திரமே அங்கே எழுப்புதல் உண்டாகும், அங்கே மாற்றம் வரும், அங்கே கர்த்தர் பேசுவார். இதற்கு குத்தப்பட்டவர்களாகி அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். தொடர்ந்து வாசிக்கப்படுகிற பகுதியிலே அவர்கள் ஞானஸ்தானம் வரைக்கும் போயிட்டாங்க. ஆவியானவர் வெளிப்பட்டார், ஆவியானவர் பேசினார். அருமையானவர்களே, அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு ஊற்றப்பட்ட ஆவியானவர், அன்றைக்கு இறங்கின ஆவியானவர், அன்றைக்கு எல்லார் மேலும் ஊற்றி நிரம்பி வழிபடி செய்த ஆவியானவர் இன்றைக்கும் அவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவ ஜனங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆவலோடு இருக்கிறார்.
அவர் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். தாகமுள்ளவர் தண்ணீரை ஊற்றுன்னு ஆண்டவர் சொன்னார். தாகத்தோடு கேட்கிற வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேல் ஆவியானவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஆவியானவர் ஏதோ ஒரு நாளைக்கு நிரப்புகிறவர் அல்ல. வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்லது ஏதோ ஒரு அபிஷேக ஆராதனை விசேஷ கூட்டம் அன்றைக்கு மாத்திரம் ஆவியானவர் நிரப்பி விட்டு போகிறவர் அல்ல. அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர், நம்மை நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நமக்குள்ள தங்கி இருந்து நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் சீர்படுத்திக் கொண்டே இருக்கிறவர், மாற்றிக் கொண்டே இருக்கிறவர், சரியாய் உருவாக்குகிறவர், பன்னெண்டு எடுக்கிறவர் ஆவியானவர். அந்த ஆவியானவர் உதவியோடு பேருந்து பிரசனம் பண்ணுகிறார். ஜனங்கள் இதற்கு குத்தப்பட்டவர்களாகி இப்ப அவங்க முடிவெடுக்கிறாங்க, நான் என்ன செய்யணும். அதுதான் ஆவியானவர். பேருந்து பேசுற ஆவியானவர் பேசுகிறார். கிறிஸ்தவர்களே, அந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக அந்த ஆவியானுடைய நிறைவு வந்த பிறகு என்ன நடந்தது என்று வாசிக்கும் பொழுது அதே அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42 தொடங்கி வாசிக்கும் பொழுது வாசிக்கிற கவனிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் பரித்திருந்தார்கள். 43வது வசனம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. 44வது வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களை தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாத இதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கேட்டார். வாசிக்கிறோம். ஆவியானவர் வந்த பிறகு நடந்த இரண்டாவது பெரிய ஒரு அற்புதம் என்ன? எல்லாரையும் ஒருமனப்படுத்தினார். எல்லாரையும் ஒருமனப்படுத்தினார். வெவ்வேறான ஜனங்கள் சொல்கிறது. அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, விசுவாசிங்க இருந்தாங்க, சாதாரண ஜனங்களாக இருந்திருக்கிறாங்க, படிச்சவங்க இருந்திருக்கிறாங்க, ஏழை ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே தேவனை குறித்து ஆராதனை செய்தார்கள். ஆக ஆவியானவர் வரும்பொழுது அவர் வந்து பிரிவினையை கொண்டு வர மாட்டார், பிரச்சனையை கொண்டு வர மாட்டார், சண்டையை கொண்டு வர மாட்டார், வாக்குவாதங்களை கொண்டு வர மாட்டார். ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு. அது திருச்சபையாக இருக்கட்டும், ஊழிய செய்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், அது வீடாய் குடும்பமாக இருக்கட்டும், ஆவியானுடைய நிறைவு வழிநடத்தல் இருக்குமே என்றால் அங்கே ஆவியானவர் எல்லாரையும் ஒருமனப்படுத்துவார். வேற வேற எண்ணங்கள் இருந்தாலும், சிந்தனைகள் இருந்தாலும், யோசனைகள் இருந்தாலும், படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எப்படிப்பட்டவங்க திருச்சபையில குடும்பங்களில் இருந்தாலும் ஆவியானவர் வரும்பொழுது அங்க எல்லாரோட பேசி இணையும்படி செய்வார். பிரிவினையை கொண்டு வர மாட்டார். அப்போ சில காலங்களிலே அந்த ஒரு மனம், இது அவங்க ஒரே இரு சிந்தை, ஒரே இருதயம், ஒரே திட்டம், ஒரே தரிசனத்தை ஆவியானவர் கொண்டு வந்தார். எல்லாரும் இணைந்தார்கள், எல்லாரும் சேர்ந்தார்கள், எழுப்புதல் உண்டானது. ஆகவேதான் அப்போ சில காலங்களில் நான் பார்க்கிறோம் திருச்சபைகள் எழுப்புதல் உண்டாக காரணம் என்ன? முக்கியமாக அந்த இடமே அசைக்கப்பட்டது வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம் என்ன? ஒருமனப்பட்டார்கள், ஒன்றாக இணைந்தார்கள். ஆவியானவர் வேலை செய்தார். உலக படிப்போ திறமையோ சொந்த முயற்சியோ ஒருமனப்படுத்த முடியாது. ஏன் அநேக திருச்சபைகளுடைய பிரச்சனைகள், ஏன் போராட்டங்கள், ஏன் பாடுகள், ஏன் பிரிவினைகள், வீணான வார்த்தைகள், வாக்குவாதங்கள், திறமையை காண்பிக்க நினைக்கிற முயற்சியில சபையை கட்டுறோம். எத்தனையோ மீட்டிங்களை போட்டு அதை செஞ்சு இதை செய்தால் சொல்லி எத்தனையோ பாடுகள் உபத்திரவம் சபைக்கு வந்தே தவிர அங்கே ஐக்கியம் உண்டாகல, ஒரு மனம் வரல, எழுப்புதல் உண்டாகல. அநேக சபைகளை நான் பார்க்கிறோம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கு, உடைஞ்சு கிடக்கு. காரணம் என்ன? ஆவியானவருடைய அசைவாடுதல், உலாவுதல் அங்கு இல்லாதபடினாலதான் இவ்வளவு குழப்பங்கள். ஆனா அப்போ சில காலங்களிலே ஆவியானவர் வந்த பிறகு ஒருமனப்பட்டார்கள். ஆவியானவர் இடம் கொடுத்தாங்க. ஆவியானவரே நீங்க வாங்க, நீங்க நிரப்புங்க, என் வீட்டை நிரப்புங்க, என் குடும்பத்தை நிரப்புங்க, என்ன மாத்துங்க, என் சபையை ஆஸ்வதிங்க என்று எல்லாரும் கேட்டார்கள், ஜெபித்தார்கள், ஒருமனப்பட்டார்கள். பைபிள் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை அல்ல, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். காரணம் என்ன?
ஆவியானவருடைய உள்ளாவுதல் நிறைவு அங்கே இருந்தது. ஆவியானவர் வெளிப்பட்டார், ஆவியானவர் பேசினார், அற்புத அடையாளங்கள் நடந்தது, பெரிய பெரிய காரியங்கள் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். இவர்களெல்லாம் யாரு? இயேசுவோடு கூட இருந்தவங்க. அனுபவம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, அவ்வளவுதான். பலம் இல்லை, வைராக்கியம் இல்லை. ஆனால் ஆவியானவர் வந்த பிறகு ஆவியானவர் அவர்களை மாற்றுகிறார், பயன்படுத்துகிறார், கட்சி கொடுக்கிறார், புதிய பலத்தை கொடுத்தார். ஒருமனப்பட்டார்கள், ஒருமித்தார்கள், துதித்தார்கள், எழுப்புதல் உண்டானது. ஆக ஆவியானுடைய நிறைவு வரும் பொழுது, ஆவியானுடைய நிறைவு நிரம்பி வழியும் பொழுது அங்கே ஒரு மனம் உண்டாகும். இப்ப எல்லாம் இணைந்து சேர்த்து அவங்களுக்காக பாடுபடல. இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள் எல்லாரும் இணைந்து சேர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒருமனப்பட்டு பாடுபடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், ஊழியர்களை செய்கிறாங்க. எழுப்புதல் உண்டானது. ஆக ஆவியானவர் வரும்பொழுது அவருடைய திட்டம், அவருடைய தரிசனத்தை ஆவியானவர் கொடுப்பாரே தவிர சொந்த முயற்சியிலேயோ சொந்த பலத்திலோ ஓடும் பொழுது அங்கே பிரச்சனைகளும் போராட்டங்களும் பிரிவினைகளும் தான் வருமே தவிர அங்கே நன்மை உண்டாகாது, எழுப்புதல் வராது, கர்த்தருடைய நாமம் மகிமை படவே படாது. அதனாலதான் நீங்க பார்க்கிறோம் அநேக திருச்சபைகளிலே ஊழியர்களிலே நாம் பார்க்கிறோம் பிரிவினைகள், போராட்டங்கள், சண்டைகள், பதவி வெறி, அதிகாரம், பண ஆசை, சுயநலம், அதிகமான காரியங்களை பார்க்கிறோம். காரணம் அங்க ஆவியானவர் இல்லை. சொந்த முயற்சியில, சொந்த புத்தியில, சொந்த ஞானத்துல எப்படியாவது ஊழியர்களை செய்யலாம், இந்த மனுஷனை நம்பி செய்யலாம், அந்த மனுஷனை நம்பி செய்யலாம் சொல்லி மனுஷனை நம்பி செய்ய பலத்தை நம்பி இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இன்னைக்கு பிளவுபட்டு கிடக்குது பார்க்கிறோம். ஊழியர்கள் எல்லாம் தேங்கி கிடக்குது. ஊழியர்கள் ஒரு வளர்ச்சி இல்லை, ஆவியானவருடைய நிறைவு அங்கே இல்லை. அப்போஸ்தலர் காலங்களிலே ஆவியானவர் இறங்கினார், ஊற்றினார், அவர் ஒருமனப்பட்டார்கள், சபை வளர்ந்தது, அந்த இடமே அசைக்கப்பட்டது. பைபிள் சொல்லுகிறது எல்லாருக்கும் பயம் உண்டாகிற்று. யார் இவங்களா? மீன் பிடிக்கிற கூட்டம், சாதாரண கூட்டம், இயேசுவோடு கூட இருந்தவங்க, எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. இந்த ஜனங்கள் மூலமாக கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியம் செய்கிறாரே, பயம் உண்டானது. ஆவியானவர் இருந்தார், வெளிப்படுத்தினார், அற்புதங்களை செய்தார். ஜனங்கள் எல்லாரும் பார்த்து பயப்படும்படிக்கு ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தினார். அருமையானவர்களை, அந்த இயேசுதான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அந்த நாளை நாம் பெந்தெகோஸ்து நாளில் நினைவு கூறுகிற காரணம் என்ன? அந்த நாளில் இருந்துதான் ஒரு மாற்றம் உண்டானது. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய தொடங்கினார், ஆரம்பித்தார். யார் மூலமாக? சாதாரண ஜனங்கள் மூலமாக. கிறிஸ்துவ அன்பாளர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்க குடும்பத்தோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் நிறைவு வரும் பொழுது, ஆவியானவர் வர 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 வாழ்க்கை மாற மாற, என்னுடைய பிரசன்னம் வரும் பொழுது பழைய வாழ்க்கை எல்லாம் மாறும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாறுக செய்வோம். குடும்பங்களில், திருச்சபைகளில் மாற்றங்களை கொண்டு வருவார், எழுப்புதலை கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அதற்கு தான் ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். பெரிய ஒரு ஈவு, கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம், வெளியேறப்பட்ட ஒரு சொத்து. ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர், சகல அதிகாரம் நிறைந்தவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். மறந்துடாதீங்க. அந்த ஆவியானவர் இடம் கொடுக்கும் பொழுது அன்றைக்கு செய்த அதே அற்புதங்கள், அதே அதிசயங்கள், மகத்துவமான காரியங்கள் இன்றைக்கு கர்த்தர் செய்ய முடியும், செய்து கொண்டிருக்கிறார். ஆகிய முதலாவதாக நாம் பார்த்தோம், ஆவியானவர் பேதுருக்குள்ள இறங்கினார், பேதுருவை வல்லமையாய் பயன்படுத்தினார். கர்த்தர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார், எழுப்புதல் உண்டானது, மாற்றங்கள் வந்தது, ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இரண்டாவதாக சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள் எல்லாம் ஒருமனப்படும்படி ஆவியானவர் இறங்கினார். அதே வேலையை தான் ஆண்டவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்.
கிறிஸ்துவ அன்பாளர்களே, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பின்தங்கி கடக்கலாம், விசுவாசத்தில் சோர்ந்து போய் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம், என்ன நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குறைவோடு நீங்கள் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தரை ஆவியானவர் அவர் எங்கெங்கே அந்த விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியர்களிலே இருப்பார் என்றால், இடம் கொடுப்போம் என்றால் அவர் வந்து எல்லாவற்றையும் மாற்றுவார், உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, என்ன செய்ய திட்டம் இருக்கிறதோ அதை உங்கள் மூலமாக அப்படியே ஆண்டவர் செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியுடைய நிறைவு உங்களை ஆட்கொள்ளட்டும், உங்கள் குடும்பங்களை ஆட்கொள்ளட்டும், உங்களுடைய ஊழியர்களில் இருக்கட்டும். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்யட்டும். நான் கண்களை மூடி அப்படி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நீ அன்பு பிதாவாய் குமாரனாய் பரிசுத்தமுள்ள ஆவியானவரை, இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறவரை, எங்களை அரசாளுகிறவரை, நீங்கள் நடத்துகிறவரை நோக்கி பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பெந்தெகோஸ்து நாளிலே இறங்கினவர், ஊற்றப்பட்டவர், இன்றைக்கும் தாழ்வுள்ள பிள்ளைகள் மேல ஊற்றிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவர் வள்ளங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிற ராஜா, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளோடு இருங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அது குடும்ப வாழ்க்கையில உள்ளத்தில் தாக்குடைய சோர்வுகள், கலக்கங்கள், பயங்கள், வேதனைகள், தடுமாற்றம், நடுக்கம் எல்லாம் மறையிட்டு ஆண்டவர். சீஷர்கள் ஓடி ஒளிந்தார்கள், அதே சீஷர்களை நிரப்பினீர், வல்லமையை பயன்படுத்தினீர். அதே நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தகப்பனே, உங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தை கேட்கிற, ஜெபிக்கிற, நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வளர்த்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் இறங்கட்டும் ஆண்டவரை. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லா மகிமை முக்க மாத்திரம் உண்டாகட்டும். எல்லா மகிமை மக்கிய உண்டாவதாக எங்களை தாழ்த்துகிறோம், உமையை மையப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.